சிங்கப்பூர் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 36,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக இந்தியாவிற்கான சிங்கப்பூர் தூதரகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை ஒட்டி அது தொடர்பாக இந்தியாவிற்கான சிங்கப்பூர் தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் சிங்கப்பூர் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் 31,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது தமிழ்நாடு அரசோடு கையெழுத்தாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பசுமை பொருளாதாரத்தில் உள்ளதாகும் தரவு மையங்கள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டிலும் இந்த முதலீடுகள் செய்யப்பட உள்ளதாக சிங்கப்பூர் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 60 தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்தியாவிற்கான சிங்கப்பூர் தூதரின் தலைமையில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் உலகளாவிய வாகன உதிரி பாகங்களை உற்பத்தி செய்யும் வாலியோ நிறுவனம் தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது. உற்பத்தி வசதிகள், சந்தை பிறகான செயல்பாடுகள் மற்றும் உலகளாவிய தொழில்நுட்ப மையத்தை விரிவுபடுத்துவதற்காக சென்னை மண்டலத்தில் 3000 பணியாளர்களால் தனது திறமையை அதிகரிக்க வாலியோ திட்டமிட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.